ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் வெண்பூசணிக்காய் வச்சு ஒரு பால் கறி பொரியல் தாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி போட்டு பார்க்கலாங்க. சூப்பராக நம்மளுக்கு காரக்குழம்புக்கு சுருக்குன்னு வச்சுக்கிற ஒரு சாதாரண பருப்பு கடையிலுக்கு எல்லாத்துக்குமே பாசி பருப்பு கடையில், கொள்ளு பருப்பு கடையில், நம்ம துவரம் பருப்பு கடையில் எது செஞ்சுருந்தாலும் ஒரு கார சட்னி, அதாவது பருப்பு தொகையில் செய்வாங்க இல்லைங்களா, அது கூட எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சைட் டிஷ்ஷாக அது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க. இந்த விதையை பட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த காயை பொடிசாக நம்ம நறுக்கணுங்க. நறுக்கிட்டு பாருங்கள், சூப்பராக இது போல் நம்மளுக்கு சொதன்னு இல்லாமல் ஜூஸியாகவும் இருக்குங்க. நல்லா வெந்தும் ஒரு பொரியல் மெத்தடில் சூப்பராக நம்மளுக்கு இது போல் கிடைக்குங்க. பாருங்கள், நல்லா சாப்பிட்டா காய் வெந்து நல்லா மசிஞ்சு போகிற அளவுக்கு நல்லா ஜூஸியாக, ஆனால் உதிரியாக பார்க்குறக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. இது குழம்பு இது உடையில் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வெறும் ஒரு பருப்பு கடையில் நல்லா சுருக்குன்னு கடைஞ்சிட்டு நம்ம அது கூடயும் வச்சு சாப்பிட்லாங்க. தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. அருமையான டேஸ்ட்டில் பாருங்கள். இது போல் உதிரியாக எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ லிங்க் நான் இது கூட கொடுத்துருக்குறேங்க. தேவைப்படுச்சுன்னா நீங்களும் பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ரேணுகா வீட்டு சமையலுக்கு தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது வயிற்றில் இருக்கிற புண்களையும் ஆற்றக்கூடியதுங்க. நம்மளுக்கு கிட்னியில் இருக்கிற ஸ்டோன் எல்லாம் எடுக்குங்க. கரைச்சி வெளியே நம்மளுக்கு வெளியேற்றிடுங்க. நிறைய பெனிஃபிட் இந்த வெள்ளை பூசணிக்காயில் இருக்குங்க. இது நம்ம ரெகுலராக கூட டெய்லியுமே கூட கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கலாங்க. நம்ம இது போல் பல வகையில் நம்ம சமைச்சு சாப்பிட்லாங்க. அதில் இது போல் நீங்கள் இது வரைக்கும் செஞ்சது இல்லைன்னா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பரான அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் நம்ம சந்திக்கலாங்க.